Hi children, welcome to Math Rhythm. This is chapter 8 of class 8 CBSE, Algebraic Expressions and Identities. இந்த வீடியோல நம்ம exercise 8.1ல question number 2 solve பண்ணலாம். Question number 2 is related to subtraction of algebraic expressions. ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் ஒரு மோனோமியல் வச்சு எப்படி algebraic expression subtract பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம exercise sum solve பண்ணலாம். ஓகே? இப்போ 11,3 ரெண்டு நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ 11லேருந்து நம்ம 3யை சப்ட்ராக்ட் பண்ணணும்னா 11 மைனஸ் 3 நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 8 வருமா? இதில் வந்து ரெண்டுமே ப்ளஸ், ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இன்னொரு கேஸ் எடுத்துக்குவோம். 11லேருந்து மைனஸ் 3யை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 11 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3ன்னு எழுதுவோமா? அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 11 ப்ளஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 14 வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு மைனஸ் 11லேருந்து நம்ம 3யை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது நமக்கு என்ன வரும்? மைனஸ் 11 மைனஸ் 3ன்னு வரும் இல்லையா? அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 14ன்னு வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 11லேருந்து மைனஸ் 3யை சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த கேஸில் எப்படி வரும்? மைனஸ் 11 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3ன்னு வரும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11 ப்ளஸ் 3 which is equal to minus 8. இப்போ 11x² 3x² எடுத்து ட்ரை பண்ணலாம். 11x² 3x² ரெண்டு மோனோமியல் எடுத்துக்கிறோம். இதே தான், ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு எப்படி வரும்? 11x²லேருந்து 3x² சப்ட்ராக்ட் பண்ணால் we will get 8x² இல்லையா? நெக்ஸ்ட்டு ஒரு டேர்ம் வந்து 11x², இன்னொரு டேர்ம் மைனஸ் 3x² இருந்ததுன்னா நம்ம எப்படி பண்ணணும்? 11x² மைனஸ் ஆஃப் மைனஸ் 3x². அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 11x² ப்ளஸ் 3x²ன்னு வருமா? விச் இஸ் ஈக்குவல் டு 14x². ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 11x²லேருந்து 3x² சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது மைனஸ் 11x² மைனஸ் 3x²ன்னு வருமா? மைனஸ் 11x²லேருந்து 3x² சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ we will get மைனஸ் 14x² இல்லையா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 11x²லேருந்து மைனஸ் 3x² சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் 11x² மைனஸ் ஆஃப் மைனஸ் 3x². திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11x² ப்ளஸ் 3x²ன்னு வரும் இல்லையா? ஸோ we will get மைனஸ் 8x². ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டு மோனோமியல் எடுத்துகிட்டு சப்ட்ராக்ஷன் எப்படி வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம புக் சம் சால்வ் பண்ணலாம். இது வந்து எக்ஸாம்பிள் 2. சப்ட்ராக்ட் 5x² மைனஸ் 4y² ப்ளஸ் 6y மைனஸ் 3 ஃப்ரம் 7x² மைனஸ் 4xy ப்ளஸ் 8y² ப்ளஸ் 5x மைனஸ் 3yன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சப்ட்ராக்ட் 5 ஃப்ரம் 7 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 7லேருந்து 5 மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ 7 மைனஸ் 5ன்னு எழுதுவோம். கரெக்டாக? இங்கே அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? சப்ட்ராக்ட் திஸ் எக்ஸ்பிரஷன் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? அப்போது இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் இதைய? 7x² மைனஸ் 4xy ப்ளஸ் 8y² ப்ளஸ் 5x மைனஸ் 3y. இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம 5x² மைனஸ் 4y² ப்ளஸ் 6y மைனஸ் 3யை சப்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம அப்படி எழுதிக்கலாம். 7x² மைனஸ் 4xy ப்ளஸ் 8y² ப்ளஸ் 5x மைனஸ் 3y. இப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 5x² நமக்கு என்ன வரும்? மைனஸ் 5x²ன்னு வருமா? ஓகே. மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4y² நமக்கு என்ன வரும்? ப்ளஸ் 4y². நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 6y. அப்போது மைனஸ் 6yன்னு வரும். கரெக்டாக? அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 3ன்னு வரும். இந்த அவுட் சைடில் உள்ள மைனஸால் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 7x² இருக்கா? வேறு எந்த டேர்மில் x² இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? மைனஸ் 5x². ஓகே. அப்போது 7x² மைனஸ் 5x² இஸ் ஈக்குவல் டு 2x² இல்லையா? நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்குது? xy டேர்ம் இருக்குது இல்லையா? மைனஸ் 4xy இங்கே இருக்குது. வேறு எந்த டேர்மில் xy இருக்குது? வேறு எந்த டேர்ம்லேயும் xy இல்லை. கரெக்டாக? ஸோ அதை மட்டும் எழுதிக்கலாம்.
minus 4xy. அடுத்தது y ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இங்கே 8y ஸ்கொயர் இருக்கு, இங்கே 4y ஸ்கொயர் இருக்கு. அப்போ 8y ஸ்கொயர் plus 4y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12y ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்கு, x இருக்கா, இங்கே 5x இருக்கு. வேற எந்த டேர்மில் x இருக்கு, வேற எதுவும் இல்லை இல்லையா, ஸோ 5x மட்டும் எழுதிக்கலாம். அடுத்தது -3y இங்கே இருக்கு, -6y இங்கே இருக்கு. அப்போ -3y -6y இஸ் ஈக்குவல் டு -9y. ஓகேவா. அடுத்தது கான்ஸ்டன்ட் 3 மட்டும் இருக்கு. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும், ஃபஸ்ட்டு 2x ஸ்கொயர் இல்லையா, 2x ஸ்கொயர். அடுத்தது -4xy -4xy. அடுத்தது ப்ளஸ் 12y ஸ்கொயர் ப்ளஸ் 12y ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5x ப்ளஸ் 5x. நெக்ஸ்ட்டு -9y -9y. அடுத்தது ப்ளஸ் 3. ஓகேவா. இதுதான் இந்த கிவன் சம்மோட ஆன்சர். புரியுதா. நெக்ஸ்ட் சம் போகலாமா. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணியிருக்கோம், நம்ம எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணலாம் இப்போது. ஸோ எக்ஸசைஸில் செகண்ட் கொஷினில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, subtract 4a minus 7ab plus 3b plus 12 from 12a minus 9ab plus 5b minus 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து இந்த எக்ஸ்பிரஷனை மைனஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ நான் என்ன எழுதியிருக்கேன், இந்த எக்ஸ்பிரஷனை இங்கே எழுதியிருக்கேன், மைனஸ் திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகேவா. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம். 12a minus 9ab plus 5b minus 3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 4a நமக்கு என்ன வரும், -4a வரும் இல்லையா. மைனஸ் இன்ட்டு -7ab வந்து ப்ளஸ் 7abன்னு வரும். நம்ம இந்த மைனஸால் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா. அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 3b வந்து நமக்கு -3bன்னு வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 12 வந்து நமக்கு -12ன்னு வரும். ஓகேவா. இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் 12a இருக்கா, வேறு எந்த டேர்மில் a இருக்குது, இங்கே -4a இருக்குது. கரெக்டா. ஸோ 12a -4a என்னன்னு பார்க்கலாம். 12a -4a இஸ் ஈக்குவல் டு 8a வரும். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ab இருக்கா, -9ab ப்ளஸ் 7ab. -9ab ப்ளஸ் 7ab வந்து -2abன்னு வரும். கரெக்டா. நெக்ஸ்ட் என்ன, 5b இருக்குது, வேறு எந்த டேர்மில் b இருக்குது, இங்கே -3b இருக்குது. ஸோ 5b -3b is equal to 2bன்னு வருமா. ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே -3 இருக்குது, இங்கே -12 இருக்குது கான்ஸ்டன்ட். ஸோ -3 -12 அப்போ நமக்கு -15 வருமா. ஓகே. இப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 8a, நெக்ஸ்ட்டு -2ab, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2b, நெக்ஸ்ட்டு -15. ஓகே. நெக்ஸ்ட் சம் போகலாம். subtract 3xy plus 5yz minus 7zx from 5xy minus 2yz minus 2zx plus 10xyz கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம வந்து 5xy minus 2yz minus 2zx plus 10xyzலேருந்து 3xy plus 5yz minus 7zx சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா. இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நான் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த எக்ஸ்பிரஷனை மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 3xy வந்து நமக்கு -3xyன்னு வரும் இல்லையா. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 5yz வந்து நமக்கு -5yzன்னு வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு -7zx வந்து நமக்கு ப்ளஸ் 7zxன்னு வந்துடும் இல்லையா. இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, 5xy இருக்கா, வேறு எந்த டேர்மில் xy இருக்குது, இங்கே இருக்குது -3xy. ஸோ 5xy minus 3xy is equal to 2xy. கரெக்டா. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, yz இருக்கா, வேறு எந்த டேர்மில் yz இருக்குது, இங்கே இருக்குது -5yz. ஸோ -2yz -5yz அப்போது நமக்கு -7yzன்னு வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். -2zx இங்கே இருக்குது, இங்கே ப்ளஸ் 7zx இருக்குது. ரெண்டையும் சால்வ் பண்ணிடலாம். -2zx ப்ளஸ் 7zx this is equal to 5zx இல்லையா. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன டேர்ம் இருக்குது, 10xyz மட்டும் இருக்குது. இது வந்து ஒரு டேர்ம் தான் இருக்குது இல்லையா. ஸோ 10xyz. இப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாமா. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, 2xyயா, 2xy. நெக்ஸ்ட் வந்து -7yz -7yz. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ப்ளஸ் 5zxா, ப்ளஸ் 5zx. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ப்ளஸ் 10xyz ப்ளஸ் 10xyz. ஓகேவா. புரியுதா எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு.
நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? subtract 4p² minus 3pq plus 5pq square minus 8p plus 7q minus 10 from 18 minus 3p minus 11q plus 5pq minus 2pq square plus 5p square q கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நான் இங்கே எழுதியிருக்கேன். இதில் இருந்தால் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த எக்ஸ்பிரஷனை இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம அப்படி எழுதிக்கலாம். 18 minus 3p minus 11q plus 5pq minus 2pq square plus 5p square q. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். மைனஸ் இன்ட்டு 4p² q வந்து நமக்கு minus 4p²q. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3pq வந்து நமக்கு ப்ளஸ் 3pqன்னு வந்துடும் இல்லையா? ப்ளஸ் 3pq. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 5pq². அப்போ நமக்கு என்ன வரும்? மைனஸ் 5pq² வருமா? நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் 8p ப்ளஸ் 8pன்னு வருமா? ஓகே. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 7q வந்து மைனஸ் 7qன்னு வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் 10 வந்து ப்ளஸ் 10 ஆயிடும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கான்ஸ்டன்ட் வந்து 18 இருக்கா? வேறு என்ன டேர்ம் கான்ஸ்டன்ட் இருக்குது? இங்கே 10 இருக்குது. ஸோ 18 ப்ளஸ் 10 வந்து நமக்கு 28ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 3p இருக்குது. வேறு எந்த டேர்மில் p இருக்குது? இங்கே 8p இருக்குது. அப்போது மைனஸ் 3p ப்ளஸ் 8pனா நமக்கு 5pன்னு வரும் இல்லையா? நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 11q இருக்குது. வேறு எந்த டேர்மில் q இருக்குது? இங்கே மைனஸ் 7q இருக்குது. ஓகேவா? ஸோ மைனஸ் 11q மைனஸ் 7qனா நமக்கு மைனஸ் 18qன்னு வருமா? ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே 5pq இருக்குது. வேறு எந்த டேர்மில் pq இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? 3pq. அப்போது 5pq ப்ளஸ் 3pq. திஸ் இஸ் ஈக்குவல் டு 8pq. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 2pq² இருக்குது. இங்கே மைனஸ் 5pq² இருக்குது. ஸோ மைனஸ் 2pq² மைனஸ் 5pq². திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7pq²ன்னு வரும் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்குது? 5p²q. இங்கே மைனஸ் 4p²q. 5p²q மைனஸ் 4p²q. திஸ் இஸ் ஈக்குவல் டு p²q. 1p²qன்னு வரும். அதை நம்ம p²qன்னு எழுதிக்கலாம். ஸோ எந்த டேர்ம்ஸுமே மிஸ் பண்ணல இல்லையா? எல்லாமே எழுதியாச்சு. ஸோ இப்போ ஆன்சர் எழுதலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து 28ஆ? ஓகே. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 28. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ளஸ் 5p வருதா? ப்ளஸ் 5p. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 18q. மைனஸ் 18q. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 8pq. அடுத்தது மைனஸ் 7pq². மைனஸ் 7pq². அடுத்தது ப்ளஸ் p²q. ஓகேவா? புரியுதா? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்தா சப்ராக்ஷன் எப்படி பண்ணணுன்ட்டு. தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.